அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். மார்னிங் காலையில் நம்ம 8 மணிக்கு முன்னாடி ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் நம்ம யூடியூப் சேனலில் எப்போவுமே தினமும் ஒரு ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரைக்கு இந்த விலைக்கு எபோ ஆர் பிலோ சஸ்டெயின் ஆனால் மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்றதை மட்டும் தான் நம்ம சொல்கிறோம். மார்க்கெட் டைரக்ஷன் மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். இதை இங்கே வாங்குங்க அங்கே வாங்கன்னு நம்ம எப்போவுமே சொன்னது கிடையாது. ஓகேங்களா? இந்த வீடியோவின் நோக்கம் நீங்கள் சிந்திப்பதற்காக மட்டுமே. மார்க்கெட் மேக்ஸ் சார்ந்து தான் இயங்குது இன்ட்ராடே அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். நீங்கள் இதை பற்றி தெரிந்திருந்தால் நம்பி எடுத்து வர்த்தகம் பண்ணுங்க, இல்லையா இதை தவிர்த்துடுங்க. பப்ளிக் டொமைனில் யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இதிலெல்லாம் எல்லாரும் சொல்லலாம், அதெல்லாம் நம்பாதீங்க. இன்க்ளூடிங் மீ, நான் சொல்கிறது சேர்த்து தான் சொல்கிறேன். உங்களுக்கு படித்து புரிந்து தெரிந்திருந்தால் பண்ணுங்க, இல்லை உங்கள் டெக்னிக்கல் கூட இது மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க, இல்லையா தவிர்த்துடணும். ஏன்னா மணி உங்களுடையது. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? மண்டே ட்ரேட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மிஸ் பண்ணக்கூடாதுங்க. அப்போது மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணாமல் நம்ம ட்ரேட் பண்ணாங்கன்னாவே ஃப்ரைடே ட்ரேடு லாஸும் பண்ண மாட்டோம். ஏன்னா சைக்காலஜிக்கலி உங்களுக்கு அந்த இது வரும். அப்போ மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் நம்ம சேனலுடைய ஸ்லோகன். இந்த 5 நாளும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட் மாறிட்டோம். அடுத்தடுத்த ட்ரேடிங்ஸ் எல்லா வரவு நாட்களும் அதையே ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவீங்க. ஓகேங்களா? அப்போ மண்டே ட்ரேடில் நம்ம என்ன கொடுத்துருந்தோம்? 24,600 புட்டு 108 எபோ இருந்தால் மார்க்கெட் டவுன் ஆகும், பிலோ இருந்தால் மார்க்கெட் அப் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? பாருங்கள், காலையில் இங்கே தான் 108 இல்லாமல் ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கோம். அங்கேருந்து ஏறினது அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். ஒரு விலையில் போயிட்டு திரும்பணும், ஆர் அப் ஆகணும். ரூல் அது நம்ம ரூல் மேக்ஸ் கால்குலேஷன்லேயே இருக்குது. ஏன் இங்கேருந்து திரும்பிச்சுங்கிறது. ஓகேங்களா? போனவர் எகைன் மறுபடியும் பாருங்கள் எவ்வளோ நேரம், ஒரு ½ hour 1 hour பக்கம் அந்த 108 தான் ஃபைட் பண்ணி மேலே போகிறாங்க. மறுபடியும் முடியல, கீழே வராங்க. கீழே வந்ததுக்கப்புறம் கண்டினியூஸ் மார்க்கெட்டு ஏறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் கீழே போயிட்டாங்க. இதுலேயும் ஃபால்ஸாக கூட இருப்பாங்க பாருங்கள். இதெல்லாம் ஃபால்ஸ், சும்மா ட்ராப் காலையில் வச்சது. ஃபால்ஸாக கூட இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம மேக்ஸ் அடிப்படையிலே கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. இப்போ எந்த டைமில் எடுக்கணும், எப்போ எடுத்து வர்த்தகம் பண்ணணும், எல்லாம் நமக்கு தெரிந்திருந்தாலும் தான் நம்ம ட்ரேட், இல்லையா இதை தவிர்த்துடும். அப்போ நீங்கள் மார்க்கெட் என்ன இருக்கும், கண்டிப்பாக அப்செட் போயிருக்கும். சிம்பிள், அவ்வளோதான். நீங்கள் போய் மார்க்கெட்டை பார்த்துக்கோங்க. ஆனால் நம்ம ப்ரைஸை மட்டும் ஏன் ரியாக்ட் பண்ணுச்சு, சிந்திங்க. சரி, ஸ்மார்ட் டிசைடர் பார்த்துடலாம். இது நம்ம ஸ்டூடெண்ட்டுக்காக மட்டும்தாங்க நம்ம கொடுக்குறோம், பப்ளிக் கொடுக்குறதுல. நம்ம மேக்ஸ் வேல்யூ வேறு இடத்துல இருக்கக்கூடிய வேல்யூ வரும்போது இதுலேயும் பை ட்ரிகரானா கண்ணை முடிச்சு ட்ரேட் எடுக்கலாம். பாருங்கள், பை ட்ரிகர்டு அது கன்ஃபார்ம் பண்ணது இதுதான். அதனுடைய ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது. கடைசி வரைக்கும் ஸ்டாப் லாஸ் அடிக்கல, மேலே தான் போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், செல்லு ட்ரிகர்டு, அந்த செல்லை கன்ஃபார்ம் பண்ணது இதுதான். மார்க்கெட் அப்போ இருந்து வரும். எப்போ இங்கே செல்லை கன்ஃபார்ம் பண்ணுச்சோ அப்போ தான் நம்ம கால்குலேஷன் என்ன இருப்பாங்க, 11:10. கால்குலேஷன்லேயும் என்னாச்சுங்க, 11:10. இங்கே தான் அப்போ தான் வீக் ஆகிறோம். புரியுதுங்களா? தட் இஸ் பியூட்டி ஆஃப் மார்க்கெட். நம்ம மார்க்கெட் கூட மேக்ஸும் மேட்ச் ஆனால் அந்த இடத்துல மிஸ்ஸே பண்ணக்கூடாது. இந்த என்ட்ரிஸை மேக்ஸும் மேட்ச் ஆகியிருந்தால் கண்ணை முடிச்சு ட்ரேட் எடுக்கணும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.